ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற 3 அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரேடிங் வியூ, செகண்ட் ஒன் ஸ்க்ரீனர், அண்ட் தேர்ட் ஒன் investing.com. அண்ட் அதர் தென் மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான அப்ளிகேஷன். அதை பற்றி ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனை பற்றி டீட்டெயிலாக நான் போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு அப்ளிகேஷனையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். பட் இந்த வீடியோவில் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலுக்கு இது 3 அப்ளிகேஷனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் வியூ பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் ட்ரேடிங் வியூன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் ட்ரேடிங் வியூ அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இப்படி இருக்குது பேஜ். ஒருவேளை நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வர மாதிரி இருக்கும். லைக் நான் லாகின் பண்ணனால பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா01 அப்படின்னு என்னோட ப்ரொஃபைல் காட்டுது. அண்ட் உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்கிரேட் ஆல்சோ பண்ணிக்கலாம். பட் அப்கிரேட் பண்ணாமே இது உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இந்த சூப்பர் சார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அப்போலோ டயர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா அந்த அப்போலோ டயர்ஸோட அந்த சார்ட் வந்து இங்கே விசிபிளாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் அந்த 4 டாட் இருக்கு, லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் எல்லாமே காமிக்கும். அதில் உங்களுக்கு ஸ்டாக்ஸ், ஃபண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஃபாரெக்ஸ்னு எல்லாமே இருக்கும். அதில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஏன்னா லைக் உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத நீங்கள் ரிமூவ் கூட ஆல்சோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்ச் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் மார்க் ஆல்சோ வச்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் பர்சன்டேஜ் எல்லாமே உங்களுக்கு அதை காமிச்சிடும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அலாரம், இது வரைக்கும் நான் செட் பண்ண அலாரத்தோட ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரிமைனிங்கிற டூல்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. முக்கியமாக அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்சர் பாயிண்ட் எப்படி இருக்கும், கிராஸில் வேணுமா டாட்டில் வேணுமான்னு இருக்கு. அண்ட் தென் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் லைன், ரே, இன்ஃபோ லைன், எக்ஸ்டெண்ட் லைன், நிறையா லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டூல்ஸ் தான், உங்களுக்கு வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிப்னோச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டூல். அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக வந்து பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆல்சோ ABCD பேட்டர்ன்லேருந்து நிறைய பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரஷ், ஹைலைட்டர், ஆரோ மார்க்கர், ஆரோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா பாத், சர்க்கிள், எக்லிப்ஸ் எல்லாமே இருக்குது. இல்லை ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரஷ்ஷை ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் மறுபடியும் போய் ஃபஸ்ட் இருக்கிற முதல்ல எல்லாம் மற்ற டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போய் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அதை மறைஞ்சிரும். பட் இதில் அப்படி இல்லை, நீங்கள் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து அகெயின் ஒரு கிளிக் பண்ணணும், லெஃப்ட் ரைட் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். உங்களுக்கு எந்த தேவை உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டையுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிஸ், இதுவும் நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூம் இன், ஜூம் அவுட், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மினிட்ஸ், செகண்ட்ஸ் அண்ட் டே, வீக், மந்த், இந்த மாதிரியான டைம் வந்து இன்டர்வல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா முன்னாடி உங்களுக்கு ஆட் ஆயிடும், இல்லைன்னா நீங்கள் ஸ்டார் எடுத்து விட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பேட்டர்ன் அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் 2 வச்சிருக்கேன். இன்னுமே நிறைய இருக்கு, வால்யூம், ஹேண்ட் கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் ஏரியா, பேஸ்ல, இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேணும் நீங்க ஸ்டார் போட்டீங்கன்னா அது முன்னாடி உங்களுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ், அண்ட் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அலர்ட் இருக்கு. அலர்ட் மீன்ஸ் நத்திங், இட்ஸ் அலாரம் அண்ட் ரீப்ளே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மவுஸை நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஜூம் இது ரொம்ப லைட் பண்ணி காமிக்கும். அண்ட் மறுபடியும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா பழைய மாதிரி வந்துடும். அண்ட் பேஜை வந்து கீழே இருக்கிற அந்த ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஃப்ரெஷை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இதான் வந்து ட்ரேடிங் வியூ. இந்த அப்ளிகேஷன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி பிகினர்ஸ், ப்ரோ பர்சன்ஸ் கூட இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் அப்படிங்கிற ஒரு ஆப் தான், அப்ளிகேஷன் தான். ஜஸ்ட் கூகுளில் போய் ஸ்க்ரீனர் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் இப்படி தான் இருக்குங்க, இப்படி தான் ஓப்பன் ஆகும். நான் இன்னும் லாகின் பண்ணல, ஜஸ்ட் லாகின் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனி பற்றி வேணாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபண்டமெண்டலுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கு, பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் கோல் இண்டியா அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு அதை நேம் கொடுத்துட்டீங்கன்னா இப்படி தான் வந்து அந்த இது வந்து ஓப்பன் ஆகும். கோல் இண்டியா அப்படிங்கிறது ஓப்பன் ஆகி பாருங்க. அந்த மார்க்கெட் கேபிட்டல், கரண்ட் ப்ரைஸ், ஹை லோ, ஸ்டாக் பி ரேஷியோ, ஆர்ஓஇன்னு என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்கு. தென் அந்த கம்பெனி பற்றின ஒரு சின்ன மினி இன்ஃபர்மேஷன், அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 லைன்ஸில் கிறிஸ்பாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கீ பாயிண்ட் ஆல்சோ இருக்குது. பட் கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. அப்படியுமே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலை, உங்களுக்கு வேணா நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சார்ட் இருக்குது. அந்த சார்ட்ஸில் வந்து இங்கே என்ன பண்ணிக்கலாம், டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கனால அந்த டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த கம்பெனியை பற்றின சில விஷயங்கள். ப்ரைஸ் எப்படி இருக்குது, பிஇ ரேஷியோட மூமெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது. தென் அந்த மேலே பார்த்தீங்கன்னா கோல் இண்டியாவோட சார்ட் பக்கத்தில் அனலைசிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த அனலைசிஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். அது அந்த அவங்களுடைய பியர் குரூப்ஸ் அண்ட் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது வரைக்கும் எப்படி இருக்குது, சேல்ஸ் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2013 ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இக்விட்டி கேபிட்டல் வந்து எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கேஷ் ஃப்ளோ, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கு, இன்வெஸ்டிங்க்கு அண்ட் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஷேர் ஹோல்டிங்கோட பேட்டர்ன், யார் யார் எவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கம்பெனியோட ஷேர்ஸ், இதெல்லாமே அதில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ், இல்லை ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஆப்னு சொல்லுவேன். ஆல்ரெடி இதே மாதிரி தாங்க மணி கண்ட்ரோல் ஆசிட்ஸ் இந்த மாதிரி தான். பட் அதில் இன்னுமே உங்களுக்கு நியூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் உங்களுக்கு இருக்கும். அது வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதோட டூல்ஸ் ஆல்சோ இருக்குது. பட் ப்ரீமியம் ஃபீச்சராக இருக்குது. நீங்கள் டூல்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபண்டமெண்டலுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பாசிட்டிவ் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்களே அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த கம்பெனி வந்து இன்னும் எவ்வளோ டெப்ட் வச்சுருக்காங்க, எவ்வளோ வந்து இல்லைன்னா எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீனர். ஸோ அடுத்த ஆப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா investing.com அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் போய் investing.com இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆயிருக்கும் உங்களுக்கு. லைக் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி கண்ட்ரோலை பார்க்குற மாதிரியே இருக்கும். மணி கண்ட்ரோல் இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நியூஸ் எடுத்ததுமே முன்னாடியே நியூஸ் வந்துடும். அண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி கொடுத்துருக்கேன், ஐடிசி லிமிடெட் என்எஸ்சி எடுத்திருக்கேங்க. அது கிளிக் பண்ணதுமே நமக்கு பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகுது. நான் investing.com மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சார்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஈவன் தோ இதில் வந்து நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. பட் நான் டெக்னிக்கலுக்கு வந்து investing.com ரொம்பவுமே எனக்கு பிடிக்கும், நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசியோட சார்ட் உங்களுக்கு கிடைக்குதா. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த 4 கார்னர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா சார்ட் இப்படி தான் இருக்கும். ட்ரேடிங் வியூக்கும் investing.comக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் எப்பப்போ டிவிடெண்ட் கொடுத்தாங்க, எப்பப்போ ஸ்பிளிட் கொடுத்தாங்கிறது அந்த ரவுண்டாக ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து டிவிடெண்ட் எப்போ கொடுத்துருக்காங்கிறத அவங்க அங்கே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் இதில். பட் ட்ரேடிங் வியூவில் அது இருக்காது. பட் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் இருக்கிற மாதிரி டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா டே, ஹார்ஸ், அந்த இன்டர்வல்ஸ், டைம் இன்டர்வல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்கல்ல. ஆஸ் இட் இஸ் ட்ரேடிங் வியூவோட செட்டப் மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்கு. என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறது, நியூஸ், சார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் வந்து நியூஸ் கொடுத்தனால உள்ளே போச்சு நியூஸ் சம்மந்தமாக என்ன நியூஸஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4 வீடியோவை 4 கம்பெனியை நீங்கள் ஒன்றா ஒப்புமைப்படுத்தி கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா இந்த ஆப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடில் அந்த கேமரா சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க.
அதில் லைக் 2 காலம் 3 காலம் 4 காலம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2வது காலம் கிளிக் பண்ணி உள்ள போன பார்த்தீங்கன்னா 2 பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் ஐடிசி இருக்கு. அந்த செகண்ட் பேஜில் உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ அங்கே வந்து நீங்கள் அந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் கர்சரை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி நேம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் டைப் பண்ணேன். ஸோ இதில் டாடா ஸ்டீல் உங்களுக்கு வந்துருச்சு. எந்த பேஜில் எந்த கம்பெனி வேணுமோ அந்த பேஜில் நீங்கள் வந்து மவுஸை வச்சு அங்கே தான் நீங்கள் டைப் பண்ணணும். அந்த இடத்துல கர்சரை வச்சு நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஒரு வேளை எனக்கு 4 கம்பெனியை ஒரே டைம் நான் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மேலே அந்த டபுள் காலமுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4 காலம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 வந்துருச்சு, 4 சார்ட் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் 3வதுல பார்த்தீங்கன்னா வேற யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோல் இந்தியா நான் கொடுக்குறேன். கோல் இந்தியா கொடுத்ததுமே எனக்கு 3வது சார்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாங்கிற ஸ்டாக் வந்து வந்துடுச்சு. அடுத்தது 4வது ஸ்டாக்கை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். கெயில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெயில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்னால் ஒரே நேரத்தில் அதோட ஆசிலேஷன்ஸை நான் பார்க்கலாம். அண்ட் இதுவே ஒரே கம்பெனியில் இருக்கிற 4 ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட்டில் இந்த மாதிரி ஒன்றே போதும் அப்படின்னா அதே ஆப்ஷனில் போய் 2 காலம் 4 காலம் மாற்றினோம்ல அங்கே வந்து நீங்கள் சிங்கிள் காலம் வச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சார்ட் எடுத்தீங்களோ அதுவே உங்களுக்கு நார்மலாக வந்து வந்துடும். ஸோ இது வந்து investing.comல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ். இது வந்து ட்ரேடிங் வியூவில் நமக்கு கிடையாது. ஸோ investing.comக்கும் ட்ரேடிங் வியூக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால் இதுதான். ஏன்னா டிவிடெண்ட் ஸ்பிளிட் போனஸ் எல்லாமே இதில் வந்து அவங்களே பின் பண்ணியிருக்காங்க, லைக் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து சார்ட்ஸை ஒரே நேரத்தில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக நான் investing.com ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான 3 அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.